ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். கடகராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய நன்மைகளை தருமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். உங்கள் ராசிக்கே வரக்கூடிய குரு நிறைய நன்மைகள் தரும். போன வருஷத்தில் இருந்தது போல் இல்லாமல் இந்த வருஷத்தில் நிறைய நன்மைகளை கொடுத்தாலும் கூடவே சேர்த்து அவமானத்தை கொடுக்கும். பிறருக்கு உதவி செய்யறதுல உயர்ந்த எண்ணமும், எல்லாருக்கும் தேடி போய் வழிய போய் அடுத்தவன் பிரச்சனையை தன் பிரச்சனையை இழுத்து போட்டு நீங்கள் செய்வீங்க. அவங்கெல்லாம் அந்த உதவியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு சில பின்னாடி அதை மறந்து போய் உங்களை அவமானப்படுத்துவாங்க. குடும்ப விஷயங்களை வேற யாருக்கிட்டையும் பேசாதீங்க. குடும்ப விஷயங்கள் உங்களோடவே வச்சுக்கிங்க. தெய்வ காரியங்களுக்காக எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத தயாராக இருக்கீங்கன்னா தாராளமாக எழுதுங்க. இந்த முறை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. கடக ராசிக்கு வரக்கூடிய உங்கள் குரு உச்ச குருவாக வந்து என்னென்ன செய்ய போவார்? திடீர்னு ஒரு பயணத்தை கொடுப்பார். திடீர்னு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார். கடகத்துக்கு வந்த இந்த குரு உங்க ராசிக்கு என்னென்ன செய்ய போறார்? முதல்ல குரு உச்சமாகி உங்கள் ராசிக்கு வந்து சேரும்போது அவருடைய நற்குணங்களை உங்களுக்கு கொடுப்பார். பிறருக்கு உதவி செய்தல், அந்த உதவியின் விளைவாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், கோயில் விசேஷங்கள்ல முன்னாடி நின்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முதல் மரியாதை, பெரிய பதவிகள், பெரிய அளவுக்கான உயர் சமூகத்துல உயர் அந்தஸ்து உள்ளவர்களுடைய தொடர்புகள், இதெல்லாத்தையும் உங்களுக்கு அவர் ரொம்ப சூப்பரா கொடுப்பாரு. குழந்தைகளை கொடுப்பார். குழந்தைகள் மீது ஒரு மிகப்பெரிய அன்பையும் உருவாக்கி கொடுப்பார். இவ்வளோ நாள் குழந்தைகள் கூட உங்களால் நேரம் செலவு பண்ண முடியாமல் இருந்தால் அதை இப்போ மாற்றி கொடுப்பார். சின்ன சின்ன சங்கடங்களை உருவானாலும் அதனுடைய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில நன்மைகள் தான் முடிவில் வந்து அமையும். தங்கத்தை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை தங்கம் உங்ககிட்ட இருந்து களவு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தங்கத்தை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சு பணம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் தங்கம் கைவிட்டு போகும். அதே சமயம் இந்த தங்கம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டயத்தில் மீண்டும் உங்கள் கைக்கே வந்துடும். டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டி இருந்தால் அதை இந்த முறை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு உடனடியாக கைக்கூடி வரும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டாக்குமெண்ட் மாற்றணும், எல்லாம் பிரித்து எழுதணும், மாற்றி எழுதணும், பாகம் பிரிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் உங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் மரியாதையின் காரணமாக இந்த விஷயங்கள் இப்போ உடனடியாக ஒரு முடிவுக்கு வரும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். புத்தியில் ஒரு தெளிவு உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த குணம் வரும். கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மரியாதை தேடி வரக்கூடியது. கன்சல்டேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலம் ஒரு சூப்பரான காலம். கோயில் காரியங்கள், தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க, பொது காரியங்கள் செய்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே சில அவமானங்களை தேடித்தரும். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாலும் கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா இதுதானா இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உழைப்பை ஒன்று கேலி செய்வாங்க. இல்லைன்னா உங்களுடைய நம்பிக்கை, அக்கறை, இது போன்ற விஷயங்களை கேலி செய்வாங்க. இந்த இடங்களில் மனம் தளராமல் செயல்பட்டீங்கன்னா அதனுடைய விளைவு பின்னாடி வந்து நீங்கள் சரியாக தான் செஞ்சீங்க, நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். அவமானம் என்பது தவிர்க்க முடியாதது உங்களுக்கு அப்படிங்கிறது இந்த முறை எழுதப்பட்டிருக்கு. எந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒன்றால் நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா உங்களுடைய உதவியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இந்த அவமானங்களை வந்து பரிசாக கொடுத்துட்டு தான் போவாங்க. அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்களாக போய் தலையிடாதீங்க. உங்களுடைய குணத்துக்கு அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. நீங்கள் நிறைய இடங்களில் போயிட்டு என்ன செய்வீங்க? அவங்களுடைய பிரச்சனையை கேட்டுட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னா அவங்க கேட்காமலேயே உதவி செய்வீங்க. அது உங்களுடைய ஒரு அற்புதமான குணம். எப்போவுமே அன்போடு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய அன்பை வந்து வாங்கிக்கிட்டு வம்பையே திருப்பி தருவாங்க. இது கொஞ்சம் சிக்கலானது தான் அப்படின்னாலும்
பின்னாடி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அபிமானம் உருவாவதற்கு இதெல்லாம் வாய்ப்பு தரும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக இந்த அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சூப்பரான காலம். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான காலம். மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் முன்னாடி போய் நின்று தொழில் செய்கிறவங்க இல்லைன்னா பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான காலம். சர்வீஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு இது சூப்பரான காலம். ஐடி செக்டார் கொஞ்சம் அடி வாங்கி தான் மேலே எந்திரிக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு ஐடியை நம்பி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு ஏதாவது வேலை பார்க்குறது, மாற்றுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால் மாற்றிக்கிங்க. உச்சம் பெற்ற குரு உங்ககிட்ட இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்களை கண்டிப்பாக அந்த குரு நீக்கி வைப்பார், நிவர்த்தியும் செய்து வைப்பார். இந்த குருவுடைய நன்மைகள் பலவற்று இருந்தாலும் கூட குழந்தை கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான குரு உங்களுக்கு இந்த இதில் ஒரு குழந்தை கொடுப்பார். ஆனால் ஆரம்பிக்கும் போது குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதங்களில் ஒரு கருக்கலைப்பு உண்டாகி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களில் அந்த கருவை 2வது குழந்தையாக கொடுத்து அது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக உங்களுக்கு அமையும். பணவரவை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பணம் எப்பவும் போல் வந்துக்கிட்டு இருக்கும். இவ்வளவு நாளில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குறிப்பாக கடந்த ஒரு வருஷமாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தது, திருமணம் தாமதமாகிக்கிட்டு போனது, கூடி கடைசி நேரத்தில் கெட்டு போனது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இது எங்கே போய் நிற்கும்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி அது வேண்டான்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணை மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக திருமணம் நடந்துவிடும். அவமானத்திற்கு பிறகு இல்லைன்னா அந்த சிக்கலுக்கு பிறகு ஒரு சங்கடத்துக்கு பிறகு அந்த திருமணம் நடக்கும். இது திருமணம் நடக்கும், இந்த சங்கடத்துக்கு பின்னாடி நடக்குன்றது தான் உங்களுடைய இந்த ஒரு வருஷத்து மொத்தத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன். அந்த சங்கடத்தை உருவாக்கி தரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மையை செய்து கொடுத்துரும். தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் இப்போ மாறக்கூடிய நேரம்தான். உடம்புக்கு நீங்கள் உணவுகளை கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்க பாருங்கள், லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்க பாருங்கள். வயிறு சம்மந்தமான பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க. மனம் தெளிவு எத்தனை தான் கிடைச்சாலும் கூட சில நேரங்களில் சபல புத்தியோ சதன புத்தியோ உருவாகக்கூடும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிற பெண்களை நம்பாதீர்கள். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான காலம். விஜய், அண்ணாமலை மற்றும் நிறைய ஆளுமைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஷைன் ஆவாங்க. தவறி போன, அதாவது வாய்ப்பு தள்ளி போச்சு, தவறி போச்சு, இல்லைன்னா அவங்க மதிக்கப்படலை அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் கூட இந்த முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்து நின்றவங்க கூட இப்போ திடீர்னு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இணங்கி போவாங்க. உங்களை அந்த உயரத்திற்கு, மதிப்பு, மரியாதை, கௌரவம், பதவி, இது போன்ற உயரத்திற்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இந்த குரு கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்து தரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. திடீர்னு ஏமாற்றத்துக்கு உள்ளாகவீங்க. இருந்தாலும் அந்த ஏமாத்தினவங்களே உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டரை கொடுத்து இல்லைன்னா உங்களுடைய வியாபாரத்திற்கு ஒரு மேன்மையை கொடுப்பாங்க. 5ஆம் இடத்து குரு பார்க்குது. பூர்வ புண்ணியம், உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் முன்னாடி நின்று செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கும். காதல் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றி அடையும். திருமணத்துக்கு பிறகான காதலும் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு வரும். பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. எது சரி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா வகையிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையே கொடுத்தாலும் கூட தந்தை வழியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சில கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழியில் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். தாயாருக்கு எந்த விதமான சிக்கலையும் உருவாக்கி தராது. ஆனால் தந்தையாருக்கே எல்லா பிரச்சனையும் கொடுக்கும். குறிப்பாக அப்பாவுக்கு காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு கடகராசி இருந்தால் அவங்களுடைய அப்பாவுக்கு காலில் அடிபடுவதை தவிர்க்க முடியாது. கால், இடுப்பு போன்ற வகை விஷயத்தில் அப்பா கவனமாக இருக்கணும்.
அம்மாவுக்கு இந்த காலம் அமோகமான அற்புதமான சூப்பரான காலமாகத்தான் அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது சிக்கல்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி அந்த சாமி கும்பிட்டு வர முடியுமான்னு பாருங்கள். அது ஒரு குறிப்பாக துவாதசி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒரு சேர வரக்கூடிய அந்த நாளில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் ஒரு பொங்கல், பாயாசம் இல்லைன்னா கூழ் இந்த மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருள் கொடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளே நடக்கும். சிம்ம ராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. சிம்மராசி, குடும்பத்தில் சிக்கல், மிகப்பெரிய வெறுப்பு, விரக்தி, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. கேட்டது எதுவுமே கிடைக்கல, நினச்சது எதுவுமே நடக்கலை, நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று, நமக்கு நிம்மதியே இல்லையா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லா நம்ம கவனித்து பார்த்தோம்னா பல நேரங்களில் நாம் செய்யாத தவறுக்கு நம்மளை பழி சுமத்தி இருப்பாங்க. சில நேரங்களில் நம்மளை குறி வச்சு தாக்கப்படுவதைப் போலவே அது கரெக்டாக நடக்கும். எந்த ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை அப்படின்னாலும் அதை நம்ம கையில் கொடுத்துட்டு அதுக்கு காரணம் நாம தான் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு இதெல்லாத்தையும் கொண்டு போயிருக்கும் உங்கள் காலம். ஆனால் இந்த விஷயங்கள் இப்போ மாறப்போகுதா அப்படின்னா ஆமாம் மாறப்போகுது. ஆனால் உடனடியாக மாறாது. இந்த குரு பெயர்ச்சியோட பிற்பகுதி உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். குறிப்பாக நவம்பர், டிசம்பர், ஜனவரிக்கு மேலே தான் அந்த மாற்றங்கள் வர தொடங்கும். என்னடா இன்னமும் நல்ல காலம் வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அந்த காலம் நல்ல காலம் வந்துருச்சு. அதனுடைய இறுதி கட்டத்தில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு 3 மாதத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு சமாளித்து ஓட்ட பாருங்கள். அப்போ யாருக்கு தான் சிம்ம ராசியில் யாருக்கு இது நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னா படிக்கிறவங்களுக்கு இது நல்ல காலம். ஏன்னா ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்கிற எல்லா சிம்மராசிக்காரங்களுக்கும் இந்த காலம் ஒரு அற்புதமான காலம். ஸோ படிக்கிறவங்க படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாமுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, மெடிக்கலுக்கு படிக்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக படிக்கிறவங்க, வணிகம், நிர்வாகம், தலைமைத்துவம், சட்டம், அரசியல் இதை சார்ந்து படிக்கிறவங்க, ஆன்மீகத்தை சார்ந்து படிக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த காலம் ஒரு நல்ல காலம். ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது இந்த காலம் உங்களை பெரிய அளவில் எந்த சிக்கலுக்கும் உள்ளாக்காது. அதே சமயம் நீங்கள் வியாபாரத்தில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணி ரியல் எஸ்டேட்டில் இருந்து இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு கஷ்டமான காலம்தான். உடனடியாக நன்மைகள் நடக்காது. யார் யாருக்கு உண்மையிலே இது கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னா அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், அரசில் வேறு எந்த பணி செய்கிறவங்களாக இருந்தாலும் இவங்களுக்கு கஷ்டம்தான். தொழில் செய்கிறவங்களுக்கு பெரிய அளவில் பணம் வெளியே போயிட்டு வராமல் மாட்டிக்குவாங்க. இல்லைன்னா கொடுத்த பணம் வரல, இல்லைன்னா வாங்கின பொருளுக்கு பணம் கொடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை சிம்மராசிக்கு உருவாகிடும். ரியல் எஸ்டேட்டில் பெரிய பெரிய பணம் போட்டவங்க மாட்டிக்குவாங்க. இல்லைன்னா சட்ட சிக்கல்கள் ஏதாவது வந்துடும். அரசு அதிகாரிகள் கூட தொழில் செய்கிறவங்க எந்த விதமான சிக்கலும் உருவாக்காமல் பார்த்துக்குங்க. சட்ட சிக்கல்கள் பெரிய அளவில் தயாராக இருக்குது. இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அதனுடைய தாக்கம் தொடரத்தான் செய்யும். அரசியலில் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவிகள் இயல்பாகவே கிடைச்சிடும். கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க அதை பற்றி போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த முறை இது தவிர்க்கவே முடியாது. உயர் அதிகாரிகள் கூட தயவு செஞ்சு எந்த விதத்துலேயும் சிம்மராசிக்காரங்க பகை பாராட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. தங்கம் கண்டிப்பாக விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் விற்றுருங்க, கவலைப்படாமல். மறுபடியும் ஜனவரிக்கு மேலே உங்களுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும்போது வாங்கிக்கலாம். வீட்டு மனை விற்று கடன் தீக்கணும், பிரச்சனை தீக்கணும், வீடெல்லாம் விற்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்தால் சரி பரவாயில்லன்னு விற்றுட்டு இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. ஒரு நிம்மதியான, சந்தோஷமான, அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடலாம். உங்களுடைய இவ்வளோ கஷ்டங்கள், நஷ்டங்கள், எல்லா சிக்கல்களும் இருந்தாலும் கூட இது தீர்வதற்கும் காலம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் இப்போ இருக்கிற பிரச்சனையை தீர்த்துட்டு வெளியே வாங்க. மற்ற பிரச்சனையை தான் நம்ம தாராளமாக அதை சரி பண்ணிக்கலாம். ஊதிய உயர்வு, ப்ரமோஷனுக்கு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அப்படியே கொடுத்தாங்கன்னாலும் உங்களுக்கு கொடுத்து கெடுக்கக்கூடிய காலமாக தான் வரும். திடீர்னு ஒரு ப்ரமோஷனை கொடுத்து உட்கார வைப்பாங்க. கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா பெரிய சிக்கலான நெருக்கடியான வேலைகளை உங்கள் பக்கம் தள்ளி விட்டுருவாங்க. அந்த வேலை செய்யவும் முடியாமல், செஞ்சாலும் கெட்ட பேர், செய்தனாலும் கெட்ட பேருன்னு நீங்கள் மாட்டிக்குவீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருங்க.
எவ்வளோ பெரிய நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் யோசித்து ஆலோசனைகளுக்கு பிறகு அந்த நல்ல வாய்ப்புகளை எடுத்துக்க பாருங்கள். தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பெரிய பெரிய ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஆர்டரை கொடுக்குறவங்க யாருன்னு பேக்ரவுண்டை செக் பண்ணி ஒர்க் பண்ண பாருங்கள். வெளிநாடுகள் ஏதாவது இருக்கிறவங்க உள்நாடு வந்துடலான்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு வந்துடுங்க. அதில் எந்த சிக்கலும் கிடையாது. கொஞ்ச நாள் நீங்கள் தலைமறைவாக தான் இருக்க வேண்டியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருங்க. உங்களை அதிகமாக நீங்கள் வெளிக்காட்டிக்காதீங்க. உங்களை ரொம்ப அண்டர்வேல்யூ பண்ணி நீங்களே அண்டர்வேல்யூ பண்ணி கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. இந்த குரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏதாவது ஏற்படும், இல்லைன்னா வீடு விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சில நேரம் பாக பிரிவினை மூலமாக உங்களுக்கு வீடு சேர வேண்டியது வரும். அந்த வந்த வீடு ஒரு பழைய வீடாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வீட்டை மறுபடியும் ரெனோவேட் பண்ணணும். உடனடியாக காசு செலவு பண்ணாதீங்க, பொறுமையாக காத்துருங்க, அதை பின்னாடி செஞ்சுக்கலாம். தாயாரின் உடல்நிலையில் இந்த குரு சில சிக்கல்களை உருவாக்கி கொடுத்தாலும் கூட தாயார்கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை உங்களுக்கு கொண்டு சேர்த்தும், குறிப்பாக பெண்களுக்கு தாயாரால் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் உருவாகும். 6ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. அப்போ 6ஆம் இடம்னும் போது வம்பு வழக்கு நோய் நொடி எதிரிகள் எங்கேயாவது வண்டியிலிருந்து கீழே விழுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் குரு விருத்தி பண்ணி தான் விடும். நீங்கள் சொல்கிறதுக்கு நல்லதே இல்லையா அப்படின்னா பொறுமையாக இருப்பதை தவிர உங்களுக்கு வாழ்க்கையில் வேறு எந்த விஷயமும் நல்லது செய்யாது. யோசித்து செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக போகும். இதே நேரங்களில் உங்களை உதவி செய்கிறதுக்கும், அதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க. இப்படி இந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு ஜிக்ஜாக் மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் இதை குழப்பிக்கிட்டும் வருத்தப்பட்டும் ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லையா. உங்களை எங்கேயுமே நீங்கள் யாருன்னே தெரியாத இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கிறது நல்லது. ஆன்மீக பயணங்களில் நாட்டங்கள் செலுத்துறது நல்லது. நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வர்றது நல்லது. கொஞ்ச நாள் தியானம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களுக்கும், கொஞ்ச நாள் இந்த மலை பிரதேசங்களுக்கும், எங்கேயாவது மற்றவர் கண் பார்வையிலிருந்து மறைந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிடுறது சிம்மராசிக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். குழந்தைகள் வகையில் கண்டிப்பாக இவங்களுக்கு நன்மை இருக்கும். தந்தையார் வகையிலையும் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கும். வெளிநாடு போகிறது அப்படின்னா வெளிநாடு போயிட்டு வந்துடுங்க. அதுக்கு இந்த நேரம் ஒரு சூப்பரான நேரம். வெளிநாடு வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 8ஆம் இடத்துல சனியும் 12ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது. நீங்கள் வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ உள்ளூரில் இருக்கிறது தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே காரணம். வெளியே இருக்கிற இடம் விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா உங்களுடைய 90% பிரச்சனை தானாகவே குறைஞ்சிரும். சிவ வழிபாடை தொடர்ந்து எடுத்துக்க முடியுமான்னு பாருங்கள். மலை மேலே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வர முடியுமான்னு பாருங்கள். அமாவாசையும் கேட்டை நட்சத்திரமும் வரக்கூடிய ஒரு நாளில் நீங்கள் மலை கோவில்கள், சிவன் மற்றும் வயதானவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குழந்தைகளுக்கு நிறைய உதவி செய்யுங்க, வயதானவர்களுக்கு நிறைய உதவி செய்யுங்க, முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம் செய்யுங்க. இது செஞ்சாலே போதுமானது. நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட நாளில் உங்களுடைய பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக தீர்த்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய குரு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். நிறைய லாபங்கள், மனசுக்கு பிரியப்பட்ட நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்ய தயாராக இருக்கிறார். இந்த குரு என்னென்ன நன்மை செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல உங்களுடைய சித்தப்பா மூலியமாக, தந்தை வழி உறவுகள் மூலியமாக நிறைய நன்மைகளை உருவாக்கி தருவார். இல்லைன்னா நீங்கள் தந்தை வழி உறவுகளுக்கு நன்மைகளை செஞ்சு அதன் மூலமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையை சம்பாதிக்கக்கூடிய, அனுகூலத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இப்போ அவர் உருவாக்கி தருவார். உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமையும். அதன் மூலமாக அவங்க உங்களுக்கு திரும்ப நன்மைகளை செய்வாங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்குவதற்கு இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். குறிப்பாக கடந்த 2 வருஷமாக கன்னிராசிக்காரங்க ஒரு மிகப்பெரிய மன வருத்தம், நெருக்கடி, ஒரு விதமான முடங்கி போன மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ இந்த காலம் ஒரு நல்ல காலம். எங்கெங்கிருந்து இதெல்லாம் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு மாறும். புது புது வாய்ப்புகள் கிடைக்கும். இவ்வளவு நாள் தட்டி போன ப்ராஜெக்ட் எல்லாம் செய்கிற மாதிரி வரும்.
திடீர்னு அவங்கள நம்பி பணம் போடுவாங்க, இல்லை இவங்களே வேறு எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ணி போட்டு ஒரு சினிமாவுக்குள்ளே போகிற மாதிரி வரும். சின்னத்திரையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலம், நிறைய ப்ராஜெக்ட் வரும், விளம்பரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் வரும், மேடை நிகழ்ச்சிகள் நிறைய செய்வாங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு இந்த முறை ஒரு அற்புதமான காலம். ஓவியர்களுக்கு புது புது வாய்ப்புகள் வரும், விருதுகள் வரும், மேடைகள் கிடைக்கும், அவங்களுக்கு கௌரவங்கள், மரியாதைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். எழுத்தாளர்கள் இவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம். அவங்களுடைய அந்த பதிப்புகள் இப்போ சீக்கிரமாக விற்று போகிறதுக்கோ இல்லை அவங்களுக்கு திடீர்னு ஒரு புகழ் உருவாகிறதுக்கோ ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ஆடிட்டர் ஃபீல்டில் இருந்தவங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏதாவது கஸ்டமர் கிடைக்காம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க. இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு இப்போ திருமணமாகும், குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துக்கிட்டே வரும். சட்டத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம், போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம். இந்த கன்னி ராசியில் பிறந்து உணவு தொழில் செய்கிறவங்க, புரோக்கர் தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கும் ஒரு சூப்பரான காலம். சரி, இவங்களுக்கு ஏதாவது சிக்கல் வருமானு கேட்டால் அவங்களுக்கு தோல் சார்ந்த சிக்கல் வரும், மகள் மூலியமாக சிக்கல் வரும், இல்லைன்னா சகோதரி மூலமாக சிக்கல் வரும். குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா, இப்போது அவங்களுடைய மகள் ஒரு குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா உடல்நலம் சார்ந்த சிக்கல் அது பின்னாளில் சரியாகி போகும். சகோதரியாக இருந்தாங்கன்னா சகோதரியுடைய வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக இவர்களுக்கு சில நெருக்கடிகளோ சங்கடங்களோ பொருள் இழப்போ இல்லை நேர விரயம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அவங்களுடைய வாழ்க்கையில் சிக்கலை உருவாக்கி தரும். புரோக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும், அதில் ஏதோ 1-2 கமிஷன் கொடுக்காம ஏமாற்றிட்டு போகிறது, இல்லைன்னா அந்த அவங்களுக்கு அந்த டீல் முடிக்கக்கூடிய டயத்தை கொஞ்சம் அப்படி மாற்றி கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்துருவாங்க. வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, இவங்க 2 பேரும் வெளிநாட்டு வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட அங்கங்கே சில விதமான ஒரு நெருக்கடியும் உருவாக்கி கொடுத்துரும். என்னென்ன மாதிரி நெருக்கடி கொடுக்கும்? உங்களுக்கு பயணத்தில் ஏதாவது சில அசௌகரியங்கள் ஏற்படலாம், இல்லைன்னா நீங்கள் அங்கே போய் சேர்ந்த உடனே சந்திக்கணும்னு விருப்பப்படக்கூடிய நபரை சந்திக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரி நடக்கும். ஆனால் அந்த சங்கடம் ஏற்பட்டு அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி தான் இது டிசைனே இருக்குது. அதனால் நீங்கள் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் அது கொஞ்சம் தடை தாமதம் வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு போகிறது நல்லது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதாவது எதிரிகளால் தொல்லைகள், இப்போது கடந்த 2-3 வருஷமாக எதிரிகளால் தொல்லைகள், இல்லைன்னா பணம் கொடுத்த பொருளை வாங்க முடியல, வாங்கினதை விற்க முடியல, இந்த மாதிரி சிக்கல் இருக்குதுன்னா அது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சரியாகிக்கிட்டே வரும். தாய்மாமன் வகையில் சில சங்கடங்களோ இல்லை தாய்மாமனுக்கு உடல் சரியில்லாமல் போவதோ, தாய்மாமனுக்கு சில நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாவதோ இந்த நேரத்தில் உருவாகும். இருந்தாலும் அதிலிருந்தும் அவர்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் தாய்மாமன் கூடவே அதிகமான நேரம் செலவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரம் அக்கா வீட்டுக்காரர் கூட நீங்கள் நேரம் செலவிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கும். தாய்மாமன் குடும்பத்திற்கு நீங்கள் தான் செய்யணுன்ற சூழ்நிலை தான் உருவாகும். அதனால் அதை பார்த்து செய்யறதுக்கு தயாராகிக்கிங்க. தாய்மாமனே இல்லைன்னு சொல்லிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. சிறு சிறு வியாபாரங்கள், சில்லறை வணிகர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ லாபம் கூடக்கூடிய காலம். எப்படி பார்த்தாலும் மெதுமெதுவாக இது அவங்களுக்கு மேல் நோக்கி கொண்டு போகத்தான் செய்யும். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் சிறு வியாபாரி, சிறு வணிகர்கள், புரோக்கர்கள் இவங்க எல்லாத்துக்குமே அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கோ இல்லை ரொம்ப நாள் போட்டு வச்சுருந்த அந்த ப்ராஜெக்டு, அந்த உங்களுடைய ஐடியாக்களை நடைமுறைப்படுத்துவதற்கு உள்ள ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகும். ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய வியாபாரத்தில் ஏதாவது சில கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை நீங்கள் அதை புதுசை நோக்கி நகரலாம். இல்லைன்னா இந்த வியாபாரமே ரொம்ப அமோகமாக போய் அதன் மூலமாக உங்களுக்கு பண வசதி, ஆள் வசதி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிடைக்கப்பட்டு நீங்கள் புது ப்ராஜெக்ட் இருக்குதுல்ல அதையும் ஒரு பக்கம் செய்வோம், ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே இந்த சிந்தனைகள் எல்லாம் தோன்றும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த சிந்தனை வடிவங்களாகவே தான் வந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த சிந்தனையை நீங்கள் செயலாக்கும் போது இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை உருவாக்கி தரும். டிரைவர் தொழிலில் இருக்கிறவங்க, உணவு தொழிலில் இருக்கிறவங்க, இனிப்பு சம்பந்தமாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே
இந்த காலம் ஒரு சூப்பரான காலம். உங்களுடைய பொருட்களின் மீதான விலை உயர்வு ஏற்படும். கூடவே சேர்த்து உங்களுக்கு லாபமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கட்டுமானத்துறை, பசை தொழில், அப்புறம் உணவு தயாரிப்பு, தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய இடம், இந்த மாதிரி இடத்த சுற்றி வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த காலம் ரொம்ப சூப்பரான காலம். ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு வருமானம் வரும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வைத்தியத்துக்கு தேடிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வைத்தியம் கிடைக்கும். குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்து சரி பண்ணணும்னு இருந்த ஒரு சூழ்நிலை இந்த டயத்தில் மாறப்போகுது. அதன் மூலமாக உங்களுடைய நோய்களிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான ஒரு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் கட்டாயம் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது உண்டு. குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒரு விபத்துங்கிறது உண்டு. இல்லைன்னா அவங்க எடுத்த காரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைபட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். ஆடிட்டர், சட்டம், நீதிபதி, அதை சுற்றி வேலை செய்கிறவங்க, இப்படி இருக்கிற எல்லாருக்குமே கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு கடைசி நேரத்தில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் எல்லாம் மறைஞ்சு போய் உங்களை காப்பாற்றுற அளவிற்கு ஒரு உகந்த சூழ்நிலை உருவாகும். ஆனால் எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பேங்க்கில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துங்க. கடனை வாங்கிக்கிட்டு இல்லைன்னா கடனை திருப்பி தராத ஆளுங்க கரெக்டாக உங்கள்கிட்ட சிக்குவாங்க. அதன் மூலமாக கொஞ்சம் நெருக்கடிகள் உருவாகி உங்களுக்கு ஒரு சிக்கலை உருவாக்கும். ஏற்கனவே இந்த பேங்க்கில் ஒரு மேனேஜருக்கு பணம் வாங்கிக்கிட்டு தர முடியாமல் நெருக்கடி கொஞ்சம் சிக்கலாக இருந்துச்சு இல்லைங்களா, அது அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாகவும் உங்களுக்கு அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு உங்களுக்கு 11ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்கள் விருப்பப்பட்ட மனசுக்கு தேவையான சந்தோஷமான அத்தனை விஷயத்தை செஞ்சு கொடுத்தாலும் அதே குரு உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த குரு என்ன செய்வார், ஃபஸ்ட்டு சகோதரன் வகையில் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சகோதரன் சகோதரி வகையில் சில கஷ்டங்களை கொடுத்துட்டாலும் அதை அப்படியே மறுபடியும் ஏற்றி விட்டுருவார். குழந்தைகளுக்கு ரொம்ப அற்புதமான காலம். படிக்காமல் இருந்தவனா திடீர்னு படிப்பான், என்னடா இவனா இவ்வளோ மார்க் வாங்கிட்டு வரான், என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்கள் குழந்தைங்களுக்கு 12 வயசு 18 வயசு அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் இப்போ ஒரு மாறுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்து போகும். இதை உங்களுடைய கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும். எந்த இடத்துலையும் பெரிய அளவில் வருத்தப்பட தேவையில்ல. இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம், பொன்னான காலமாகத்தான் அமைஞ்சிருக்குது. வேலை வாய்ப்பு ஐடி செக்டரில் இருக்கிறவங்கெல்லாம் மாற்றணும்னு நினச்சா தாராளமாக மாற்றிக்கலாம். ஒரு நல்ல அதிகப்படியான சம்பளத்தோடு வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனாலும் அந்த வேலையும் கூட ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா வேறு ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கு நடுவில் தான் உங்களுக்கு நடக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் மேலதிகாரியை அனுசரித்து போகிறது நல்லது. இல்லைன்னா சரியான ஒரு நல்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரொம்ப பழக்கப்பட்ட உங்கள் மேலே அன்புள்ள அபிமானமுள்ள ஒரு மேலதிகாரியை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துருவாருங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த காலங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லதானா சூப்பரான காலகட்டம். காரணம் குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதே போல் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ உங்களுக்கு வெளியே இருந்து ஆட்களுடைய பொதுமக்களுடைய ஒரு அன்பு, ஆதரவு, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கும். குறிப்பாக கன்னி ராசியில் பிறந்து இப்போ அரசியலில் ரெடியாக இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் அற்புதமான காலம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவை உருவாக்கி தருவார். குருவும் அந்த இடத்த பார்க்கறதன் மூலமாக உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் தான் உருவாகும். இதன் மூலமாக உங்களுக்கு அரசியல் ஆதாயம், பதவி, நீங்கள் இந்த முறை கன்னிராசியில் யாரெல்லாம் இருந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு பயங்கரமான வாய்ப்பாக இருக்கும். திடீர்னு அமைச்சர் ஆகிறதுக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி தரும். இந்த காலம் போல் ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு அமையுமான்னு கேட்டால் மறுபடியும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் அமையும். ஸோ இதனால் இந்த காலத்தை சரியான வகையில் பயன்படுத்தி நீங்கள் மேன்மடைஞ்சிக்கலாம். இருந்தாலும் எங்கேயாவது உங்கள் வாழ்க்கையில் சில தடங்கல்கள், தாமதங்கள், ஒரு விதமான நெருக்கடிகள் உருவாகுது அப்படின்னா நீங்கள் அஷ்டமி தினத்தில் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒரு சேர வரக்கூடிய ஒரு நாளில் நீங்கள் ஒரு அம்மன் கோவிலுக்கோ
இல்லைன்னா கிருஷ்ணர் கோயிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ போயிட்டு பெருமாளுக்கு வெண்ணெய் சாத்தி ஒரு துளசி மாலை போட்டுவாங்க. அம்மனுக்கு வந்து ஏதாவது பூஜை அலங்காரத்துக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிட்டு கிருஷ்ணருக்கு வந்து ஒரு அந்த தலைக்கு வைக்கிற மாதிரி கிரீடம், இல்லைன்னா கிருஷ்ணருக்கு ஒரு துணி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது தடை தாமதங்கள் ஏற்படுத்துவதற்கான சில நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா அவையெல்லாம் சூரியனை கண்ட பனி போல விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சுபிக்ஷமும் அற்புதமான சூழ்நிலையும் உருவாகும்.